Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya Indiaவின் Naya cool drink, Campa is back, Chica. Campa தான் brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. From head to toe, one day ritual that actually works is Holy Sana. Holy Sana contains vitamins A, B, C, D, E, the most important minerals for your body and for vitality. All this in one formula. 33 herbs, minerals and vitamins. Holy Sana one day ritual, full body wellness. Available only on www.lc.com. முக்கு மேல ராஜா Hey. Hey. Govinda. Hey. கேம்ப் தான் அச்சு தள்ளுங்க. அது மாதிரி ஹோலி சனா சாப்பிடுங்க, நல்லா எனர்ஜிக்கா இருங்க, நல்ல பாடி ஃபுல் ஃபிட்னஸா இருக்கும். Yeah, Chica, let's look at LSG and Punjab Kings, Chica. LSG and Punjab Kings, last year finalist Shreyas Iyer has taken 3 franchisees to 3 finals. So அவருக்கு வந்து ஃபைனல்ஸ்னா அவருக்கு என்னதுன்னு தெரியும், is one IPL, but unfortunately டெல்லியோடையும் பஞ்சாபோடையும் தோத்தாரு. But last year the biggest surprise and ஒரு maybe one of the teams to influence the next era ன்னு கூட சொல்லலாம்ல Chica. The number of uncapped players in that playing 11, அந்த மாதிரி ஒரு uncapped players லீட் பண்ணி ஒரு ஃபைனல்ஸ்க்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. Hats off to both Shreyas Iyer and Ricky Ponting. I thought both of them did a fantastic job. Unfortunately, finalsல RCB were the better team. So let's start with Punjab Kings, Chica. Last year நிறைய unknown quantities. ஒரு பிரியன் ஷாரியா நம்ம பார்த்தோம். He was an unknown talent. He came and he really did well. அதுக்கப்புறம் சஷாங்க் சிங் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். He's been around, but most of them uncapped but experienced players, Chica. Priyan Sharia was the unknown. அவர் தவிர நீங்க எடுத்தீங்கன்னா பிரப் சிம்ரன் has played a few IPLs. So அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் ஓப்பனிங்ல. So பிரப் சிம்ரன் and பிரியன் ஷாரியா along with சஷாங்க் சிங், நேஹல் வதேரா, அதுக்கப்புறம் உங்களுக்கு போலிங்ல வேற ஹர்ப்ரீத் பிரார் இருந்தாரு, வைஷாக் விஜயகுமார், 6 uncapped players. Chica, how are these guys going to go this year? They will come better prepared மீதி டீம்ஸ்லாம் இந்த uncapped players இந்த வருஷம். Rani, in all fairness, hats off to Punjab. ஒரு young talent வச்சு almost won the cup last year. Well done that Shreyas. See, நீ அவங்க டீமோட லைனப் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா பார்த்தா ஒரு மாதிரி வெல் செட் டீம். அவங்க அதனால நிறைய சேஞ்சஸ் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு என்ன, அந்த ஜாஸ் இங்கிலீஷ் விட்டாங்க, வேற மற்ற அவ்வளவு மேஜர் சேஞ்சஸே பண்ணல. அவங்களுக்கு அவ்வளவு டிங்கரிங் இல்லவே இல்லை இந்த வருஷம். ஆப்ஷன்ல பார்த்தோன்னா அவங்களுக்கு மச் ஆஃப் ஜாப் டு டூ. ஸோ ஆக்சுவலி ஒரு மாதிரி செட் டீம். அவங்களுக்கு அதான் அட்வான்டேஜ்னா பஞ்சாப் ஒரு மாதிரி செட் டீம். இப்ப அவங்க பேட்டிங் லைனை பார்த்தோன்னா பிரியான் ஷாரியா, பிரப் சிம்ரன் சிங் ஓப்பனிங் பண்ணுவாங்கடா. கரெக்டா? போன வருஷம் ஜாஸ் இங்கிலீஷ் நம்பர் 3 வந்தான். பட் மேபி யார் நம்பர் 3 வருவான் இப்போ. I think Shreyas Iyer will stick to number 3 ன்னு எனக்கு தோணுது Chica. I think Shreyas Iyer should come at number 3. என்னோட ஒப்பீனியன் Shreyas Iyer number 3, நேஹல் வதேரா number 4, அதுக்கப்புறம் உனக்கு இவன் இருக்கான், அவன் பேருனா அந்த சஷாங்க் சிங் 5. So செமன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்டாய்னஸ் 6. நான் கேப்டனா இருந்தா I will play அஸ்மத்துல் உமர் சாய் 7. I think he will play Chica. I think he will play. ஏன்னா T20 வேர்ல்ட் கப் நல்லா பண்ணிருக்கான். நம்மள ஓம் சாய்ராம் செம போலர், செம பேலர், செம பேட்டர், நல்ல போலர். அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க Chica, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ்க்கு லாக்கி ஃபெர்குசன் நாட் அவைலபிள் because his childbirthக்காக he's gone back, so he wants to spend some time with family. So அதனால I think Omar Zai will walk in at 7. Number 8ல வந்து மார்க்கோ யான்சன், 9ல வந்து அர்ஷ்தீப், 10ல வந்து செஹல், 11ல லாஸ்ட் இயர் வந்து வைஷாக் விஜயகுமார் ஆடினாரு. ஸோ வைஷாக் விஜயகுமார் நம்ம வச்சுக்கலாம் இப்போதைக்கு. அண்ட் 12, who is going to be 12 Chica? இங்கதான் கூப்பர் கான்லி ஆடுற. சாரி, ஹர்ப்ரீத் பிரார் இருக்காரு. சாரி ஹர்ப்ரீத் பிரார். நான் வச்சுப்பேன். எனக்கு ஐ அம் a great fan of ஹர்ப்ரீத் பிரார். 4 ஃபாரினர்ஸ் ஆடுற ஒரு கம்பல்ஷன் கிடையாது. You need the best 11 or the best 12. Let's put it that way. I think Harpreet Brar, be it Munalpur, be it Chandigarh, be it Bombay, be it Bangalore, he's done well everywhere. எந்த ஊர்ல அவன் நல்லா பண்ண, துபாய்ல நல்லா பண்ணிருக்கான், அகமதாபாத்ல நல்லா பண்ணிருக்கான் அந்த பையன். So I think Harpreet Brar தான் ஆடணும் ஷுவரா. ஒரு லெஃப்ட் ஹார்ஸ் ஸ்பின்னர் gives a beautiful variation.
யா ஹர்ப்ரீத் பிரார் ஆட வச்சாங்கன்னா they really have the option of either bringing in ஒரு Xavier Bartlett எடுத்துட்டு வரலாம், இல்லாட்டி பென் வாஷஸ் எடுத்துட்டு வரலாம் ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் bowler-ஆ. அவங்களுக்கு இப்போ லாக்கி ஃபர்கசன் இல்லாததுனால they'll have to try and manage that one slot. ஆனா பேட்டர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா சீக்கா, பேட்டர்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா they have I let correct you there. நான் எதுக்கு ஃபாரினர் ஆடணும்? எனக்கு வைஷாக் விஜயகுமார் இருக்கானே ஆல்ரெடி. he is more better than these fellows. அந்த வாஷஸ் கீஷஸ்லாம் போட்டு அடிச்சிடுவாங்க, நீ போட்டு பேத்துருவாங்க நம்ம ஊர்ல. லெட்ஸ் பி வெரி கிளியர். நம்ம பார்த்தோம் வேர்ல்ட் கப்ல இந்த வாஷஸ் கீஷஸ்லாம் போட்டு இங்க வாஷிங் மிஷின் மாதிரி வச்சாங்க, போட்டு தோய்ச்சிட்டாங்க போட்டு அவனை போட்டு அவனை தோச்சிருவாங்க அவனை போட்டு. சோ அதெல்லாம் நான் ஆட மாட்டேன். நான் ஜஸ்ட் பிகாஸ் ஃபாரினர் ஆடணும்னு ஒரு ரூல் கிடையாது. வைஷாக் விஜயகுமார் ஆடுவாப்பா. he is a better bowler than these guys if need be. அந்த மாதிரி நான் சொல்ல வரேன் நான். Fair enough. What is the weakness in this team, Chika? That weakness தெரியுதா? Their bowling could become a weakness. ஆனா என்னன்னா Chahal, experience of Chahal, Arshdeep and Marco Jansen இப்ப வந்து ஒரு சீசன் கேம்பெயினரா ஆயிட்டாரு Chika, and he is going up, he is scaling up. எல்லா வருஷமும் இஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர். இப்போ லாஸ்ட் இயரோட இன்னும் கொஞ்சம் பெட்டரா தெரியுற மாதிரி இருக்கு Chika, பிகாஸ் these guys are one more year, இன்னொரு ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எங்கன்னா அந்த வீக்னஸ் வந்து அவங்களோட போலிங், அந்த ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட்ல அர்ஷ்தீப், டெத் போலிங்ல யார் டெத் போலிங் போட போறாங்கன்னு ஒரு மேஜர் கொஸ்டின் மார்க் இருக்கு Chika. ஆனா டெஃபினட்டா சரி, மார்க்கோ ஸ்டாயினஸ் நடுவில் 3-4 ஓவர் போட்டுருவான். நடுவில் அஸ்மத்துல்லா ஓம் சாய்ராம் இருக்காங்க அவனை போடுறதுக்கு. நான் வந்து டெத் போலிங்ல வந்து ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் போடணும் கூட ரூல் கிடையாது. நல்லா போட்டா சேல் கூட நல்லா போடலாம். டெத்ல வந்து போலிங் போட்டு விக்கெட் எடுக்கலாம். I think 2-3 வருஷம் போட்டுருக்காங்க. லாஸ்ட் இயர் ஹேட்ரிக் எடுத்தானே சிஎஸ்கேவோட. லாஸ்ட் இயர் ஹேட்ரிக் எடுத்தா சிஎஸ்கேவோட. அதான் சொல்ல வரேன். It all depends on the wicket conditions. And Yanu நல்ல bowler-ஆ Yanu. Yanu's not a bad bowler. Let's be very. Yanu can bring in those deadly Yorkers whenever he wants to. Ani, let's be very clear. சில மேட்ச் தான் செம்ம Yorkers போட்டாங்க. So Yanu is capable of bowling well. Yanu எப்படின்னா ஒன்னு ஹிட்டர் மிஸ், ஒன்னு விட்டா வாரி வேலை மாதிரி கொடுத்துட்டே இருப்பான். வைடா போடுவான், என்ன பண்ணுவான். ஏன்னா சிக்கு யாருக்கோட இறக்குவான். And he's got a good bouncer also. So Yanu will be very key for them. அவங்க bowlingல பார்த்தா Arshdeep, Jansen, and of course Chahal. இவங்க 3 பேர் தான் key bowlers. I mean, I'm talking about real key bowlers. இவங்க 3 பேர் have to come good all matches, majority of the matches together. Then you have Asmatullah Omar Zai, இவன் இருக்கான், மார்க்கஸ் ஸ்டாயினஸ் இருக்கான், to chip in ஹர்ப்ரீத் பிரார். நீ அவன ரெக்கார்ட் எடுத்து IPL ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. ஹர்ப்ரீத் பிரார் அவுட்ஸ்டாண்டிங் ட்ராக் ரெக்கார்ட் பாருங்க டியர் வியூவர்ஸ். ஒரு ஸ்பின்னருக்கு 8.64 எக்கானமி ரேட் பாருங்க டியர் வியூவர்ஸ். அவுட்ஸ்டாண்டிங் and always a wicket taker. 8 match 10 wicket. So he's a wicket taking bowler. I would love to play Harpreet Brar all my day. Yeah, Shreyas aadra on 11 la regular. He's a match winner for you, Nakana Shreyas. Don't let him go so easily. And he's a good fielder. அவனால 11 கன்சிஸ்டன்ட் ஆட மாட்டேன்றாங்க. யா கரெக்ட்டா சொன்னீங்க. வெரி சர்ப்ரைசிங்லி நீங்க சொன்ன மாதிரி they just don't play him enough in the 11. அந்த 11ல வந்து they have to find a spot for him. They will find a spot for him definitely. நீங்க இப்போ இந்த மாடர்ன் டேல நிறைய மேட்சப்ஸ் Chika, நிறைய டீம்ஸ்க்கு நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிற டீம்ஸ்லாம் வந்து டிராப் பண்ணிடுறாங்க ஹர்ப்ரீத். ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் போடுற ரூல் இருக்காடா அவங்களுக்கு. அது அன்பார்ச்சுனேட்லி அப்படி ஆயிடுதே. லாஸ்ட் இயர் நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் பண்ணிருந்தாங்க. நிறைய இன்னும் அதுதான் பண்றாங்க. ரைட் திங் நீ பண்ணிட்டாங்க சொல்றேன் நீ. ஈவன் ஐ அக்ரி வித் யூ. சேஹல் எவ்வளவு வாடி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எடுத்திருக்கான்டா. ஆஃப் ஸ்பின்னர் எவ்வளவு, ஹர்பஜன் சிங் எவ்வளவு மாதிரி ரைட் ஹேண்டர்ஸ் எடுத்திருக்கான் நீ. கமான் நீ. இது ஒரு மாதிரி மைண்ட் செட், வேற எதுவும் கிடையாது. லெஃப்ட் ஹேண்டர் போட்டா போடக்கூடாதுன்னு அதே லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் பெயிட் மாதிரி கொடுத்து எடுக்கலாம்ல. அதே லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பீட் போட்டு பெயிட் மாதிரி எடுக்கலாம்ல. ஒரு ஆம் டெலிவரி, செம ஆம் டெலிவரி போடுவான். ஜிங்குன்னு உள்ள வரும் பால், ஜிக்குன்னு உள்ள வரும். நல்லா ஆம் டெலிவரி போடுவான் ஹர்ப்ரீத் சிங் பிரார். அந்த மேட்ச் அப் கீச்சப்லாம் ஒரு எக்ஸ்டென்ட் ஓகே நீ பியாண்ட் அ பாயிண்ட். அதான் சஞ்சு சாம்சன் ப்ரூவ் மேட்ச் அப் கீச்சப்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்டா வேர்ல்ட் கப்ல T20ல பார்த்தனா ஆர்ச்சர் மேட்ச் அப் நான் போட்டு ஆர்ச்சர் பழந்து எடுத்து நான் சஞ்சு இங்கிலாந்து மேட்ச்ல. சோ இந்த மேட்ச் அப்லாம் அப் டு 1 point, எஸ் ஒரு பாயிண்ட் தர மாதிரி தான் எடுக்கணும். பியாண்ட் அ பாயிண்ட் you come on, yeah, you want to be a good bowler. You need how to bowl to any kind of batsman, any kind of fielder. அந்த மாதிரி தான் batsman should be able to come anybody any kind of bowling. Yeah. சும்மா மேட்ச் சொல்ல. இது மட்டும் சொல்லுங்க Chika. பிரியன்ஷ் ஆர்யா, ஒரு நேஹல் வதேரா கூட நீங்க எடுத்தீங்கனால போத் சூப்பர் கிரிக்கெட்டர்ஸ். ஆனா என்னனால இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பிளான் பண்ணிட்டு வருவாங்களோ. லாஸ்ட் இயர் மேபி they wouldn't have teams wouldn't have planned too much in the beginning. They would have surprise-ல வந்து ஸ்டார்மா இருந்திருக்கும். இந்த வருஷம் இன்னும்
ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. we can't take them lightly because they are uncapped cricketers அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்களே இந்த வருஷம்லாம். நேயல் வெதரா மும்பை இந்தியன்ஸ்க்கு பிரமாதமா பண்ணிருந்தாண்டா நீ வேற. Yeah. அவன் 4-5 வருஷமா நல்லா பண்ணிட்டு இருக்கான் நேயல் வெதரா. பிரியாஞ்சாரி அவனா நீ சொல்லு புதுசு பட் அணி நம்ம இப்படிதான் நினைக்கிறோம் அணியை பட் நேயல் வெதரா பாரு அவன் பார் 24ல கூட செம்ம ஐபிஎல் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆடிச்சு. ஸோ இஸ் காட் அ குட் ட்ராக் ரெக்கார்ட். அண்ட் போன வருஷம் நேயல் வெதரா ரொம்ப லோவெல்லாம் அமைச்சிருந்தாங்க. கரெக்டா அந்த ஒரு பேட்டிங் ஒன்லி திங் வாட் ஸ்ரேயஸ் ஐயர் ஹஸ் டு டூ அண்ட் பஞ்சாப் ஹஸ் டு டூ அண்ட் ரிக்கி ஹஸ் டு டூ இஸ் பேட்டிங் லைன் அப்ப ரொம்ப பிளெக்சிபிளா வச்சுக்காது. இதான் செட் பேட்டிங் லைன். ஸோ எவ்ரிபடி நோஸ் வாட் டு டூ அப்படின்னு வச்சானா கன் ஆடுவாங்க. சரி பிரியாஞ்சாரியா மேபி போன வருஷம் அடிச்சா இந்த வருஷம் அடிப்பானான்னு தெரியாதுன்னா அணி அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் தான் இருக்கா நீ அது ஸ்ட்ரைக் ரேட் பாடுறா ஆல்மோஸ்ட் 180. அமேசிங் ஸ்ட்ரைக் ரேட் திஸ் பாய். செமையா ஆடினான். Especially the 100 against CSK was mind-blowing 100. Anyway, how much will you give this team out of 10, Chika? I'll give them about 8.75 out of 10, Ani. They are a very good team. They are a very good team, solid team. 8.5 minimum. Kudukalam 8 to 8.5. But the major strength ஆனால் the captaincy of Shreyas Iyer, Chika. அந்த என்ன வேணாலும் சொல்லுங்க Chika, அந்த Ricky Ponting Shreyas Iyer combo has worked really well. They have gone to 2 finals together. So and the captaincy of Shreyas Iyer, that boy is a brilliant captain in காமிச்சிருக்காரு Chika, taking 2 different franchises to 2 continuous finals. பாருங்களேன் 2025 KKR போய் வின் பண்ணாரு. Sorry, 2024-2025 வந்து he took this team. So he has to be one of the and the all-time great captains of the IPL. Definitely இருப்பாரு Chika, Shreyas Iyer. See, he'll be one of the all-time great சொல்ல மாட்டாரா. ரோஹித் சர்மா இருக்கான், தோனிலாம் இருக்கான், வேற லெவல்ல இருக்கான். They are all the greats Chika, அதெல்லாம் டவுட்டே இல்ல. பட் all-time very good captains, all-time very good captain one. And all finals டெல்லி ஒரு captain finals போயிருக்கான். KKR வின் பண்ணிட்டான் டைட்டில். இங்க நீ பார்த்தா லாஸ்ட் இயர் பண்ணுங்க. பட் ஹிஸ் கேப்டன்சி இஸ் வெரி குட். வாட் ஐ லைக் அபவுட் ஸ்ரேயஸ் ஐயர்னா ஒரு காம்னஸ் இருக்கு அவன்கிட்ட. ஹி பிரிங்ஸ் காம்னஸ் ஆன் தி ஃபீல்ட் ஈவன் அண்டர் டென்ஸ் சிச்சுவேஷன்ஸ் which is a very very good sign. Yeah. Anyway, let's move on Chika. Let's look at the other team also இன்னைக்கு LSG-யும் பாத்துருவோம். ஒரு மாதிரி சைடு Chika, இது எப்பவுமே இது ஒரு மாதிரி சைடு தான். They're not like a bad team சொல்லவே முடியாது, ஒரு கிரேட் டீம்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு இம்பேலன்ஸ் எப்பவுமே இருந்திருக்கு. பட் ஒன் திங் ஃபார் ஷுர், த ஃபயர் பவர் லாஸ்ட் இயரும் பார்த்தோம். தேவர் இன் இட். லாஸ்ட் வரைக்கும் குவாலிஃபை ஆற மாதிரி இருந்தாங்க. அவங்களும் ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாங்க வித் ஆல் தட் bowling ப்ராப்ளம்ஸ் அண்ட் இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ் தே ஹேட் லாஸ்ட் இயர். இந்த வருஷம் அதை போய் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க Chika. தே காட் ஷம்மி ஃப்ரம் அவுட் சைட் த மார்க்கெட்டே. அவங்க ஷம்மியை எடுத்துட்டாங்க. ஆவேஷ் கான் எடுத்திருக்காங்க. ஆண்ட்ரிக் நாட்கியாவை எடுத்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஹசரங்கா ஆஸ் யூஷுவல் நான் பார்த்துட்டேன் Chika. ஹசரங்காக்கு ஆக்ஷன்ல பிரைஸ் ரொம்ப ஹையா போலனா வரவே மாட்டாரு ஆடுறதுக்கு. அவரு இந்த பேஸ் பிரைஸ்ல பிக் பண்ணாங்கன்னா நான் இன்ஜோர்ட் நான் வர மாட்டேன்றாங்க. ஆல்ரெடி பெரிய டிபேட் போயின்னு இருக்கு ஆல் அரவுண்ட். இந்த மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து எப்பவுமே ஐபிஎல் வரும்போது நிறைய நான் 2 ஓவர் தான் போடுவேன், 3 ஓவர் தான் போடுவேன். franchises really get struck in a lot Chika. They get stuck. Imagine you spending 20 crores or 15 crores on a player coming and telling you no, I won't bowl, I can't bowl 4 overs, or I'm not getting NOC or some problems. It becomes a huge problem actually for the franchisee. 100% அனி ஒண்ணு ஐபிஎல் மேல கொடுத்துடும். நாங்க அவைலபிள் ஆடுறோம். நிஜமா அன்ஃபிட்னா வேற விஷயம். இப்ப பாருங்க இவன் வந்து மிச்சல் ஸ்டாக் வந்து வெயிட்டிங் ஃபார் NOC ஃப்ரம் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு அப்படின்றான். இன்னும் நாட் இட் கன்ஃபர்ம்ட்ன்றாங்க அப்படின்னு. I'm just giving an example on Mitchell Starc. As we record the news is that அதெல்லாம் பண்ணக்கூடாது. இவங்கெல்லாம் ரொம்ப போகலான்னு வரக்கூடாது. இப்ப என்ன பண்ண ரூல் பண்ணாங்க நடுவுல, நீ என்ன பிரைஸ் எடுத்தாலும் வரணும், இல்லைன்னா யூ வில் பி பேன் ஃபார் 2 years. நாங்க அசரங்கமா பேன் பண்ணிடணும். வரலையா வராத இனிமே போ அப்படின்னு போடணும். இன்ஜுரி காரணம் இல்ல எனக்கு, நான் இன்ஜுரி என்னால ஆட முடியாது இந்த வேர்ல்ட் கப்ல. ஆக்சுவலா பார்த்தா T20 வேர்ல்ட் கப் நிஜமா இன்ஜுரி ஆடினா ஆடலேடாம சொல்லுவாங்க. இப்ப genuine injury problem you have to give it to him. For example, Asanangaka, I think he has a genuine injury problem because he also didn't play the last 2 matches of Sri Lanka. No, hardly அவன் ஸ்ரீலங்காக்கு தெரியலையே. பூச்சாண்டி இல்லையா, பொய்யா, உண்மையான்னு தெரியலையே. நம்ம என்ன பண்ண முடியும்? அங்கதான் கொஞ்சம் நம்ம பிசிசிஐயும் சரி ஐபிஎல் கமிட்டி கொஞ்சம் கிரீனே எடுத்துக்கோங்களேன். அவர் எடுக்கும் போது ஒரு ஆல்ரவுண்டரா வந்து ஒரு 25-26 crores எடுத்தாங்க பிரான்ச்சைசி. Where do you fall on this debate Chika? Is it the franchisees problem? நீங்க தான் இன்னும் பெட்டரா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி இந்த பிளேயர் வந்து இந்த மாதிரி பண்ணுவான், நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், நம்ம ரொம்ப ஹை பிரைஸ்க்கு போக கூடாது. Some people will argue saying that
இல்ல இது பிரான்ச்சைசி தான், முன்னாடியே இதெல்லாம் ஃபோர் சைட் தெரியணும், எல்லாருடைய ட்ராக் ரெக்கார்டுன்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ நிறைய சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா they'll always be very committed சீக்கா. அவங்க எப்பவுமே வந்துட்டு ஐபிஎல் ஃபுல்லா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஆடிட்டு போவாங்க. ஆஸ்திரேலியா அந்த பாஸ்ட் வேர் ஆல்வேஸ் லைக் திஸ். ஆஃப் லேட் தான் இப்போ வந்து நம்ம பாக்குறோம் கொஞ்சம் அந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ் நிறைய இருக்கு ஆஸ்திரேலியாக்குன்னு. இங்கிலாந்து பிளேயர்ஸ் வேர் ஆல்வேஸ் ஒரு ப்ராப்ளம். வெஸ்ட் இண்டியன் பிளேயர்ஸ் will always come and give 100%. ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் most of the players will give 100%. நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது as a franchisee should you be careful in picking the type of player, or it should be like, listen, he's coming to the IPL, we assume that he is going to do both batting and bowling, so that is why we are going for him. Where do you fall on in this debate? நான் உண்மையை சொல்ல போனா ஐ டேக் a combination of both. எப்படி இவன் கொஞ்சம் டபாய்க்க மாட்டானா, நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருப்பானா, நிஜமா யூஸ்ஃபுல்லா இருப்பானா அப்படின்னு. பட் இன் ஆல் ஃபேர்னஸ் Cameron Green everybody thought will be useful. now ஃபிட்டா அன்ஃபிட்டா போலிங் போட மாட்டா அது தெரியாது எனக்கு. 4 மேட்சுக்கு bowling பண்ண முடியாது அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஐயா அது 25 கோடி ரூபாய் பாதி ஆக்கிட்டு இருக்குப்பா, நீ bowling பண்ண முடியாதா, நீப்பா bowling போட்டியா 30% கட் அப்படின்னு சொல்லிட்டு 30% கட் பண்ணணும். அப்படின்னா நீ bowling போட கதையா நான் உன்னை எடுத்ததே ஆல் ரவுண்ட் எடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் நீ வந்து 4 மேட்ச் bowling போட முடியாதுன்னா திஸ் இஸ் நாட் டன். இது சில மேட்ச் அது வேற இருக்கு. சில வாட்டி வந்து இன்டர்நேஷனல் என்ஓசிஸ் எல்லாம் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா நீ வந்து 2 hours தான் bowling போட முடியும், இல்லாட்டி 1 hour தான் bowling போட முடியும். அதுக்கப்புறம் நான் 1 கோடி ரூபாய் கொடுத்தா 6 கோடி சொல்ல வேண்டியது. நான் பேசாம நீ 2 hours தான் bowling போட முடியுமா, நான் உனக்கு 2 crores தான் கொடுப்பேன், ஒரு ஓவர் ஒரு 2 கோடி போட்டுக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் வெரி unfair on the team in this case. It's going to be KKR. It's going to be very unfair in KKR. Actually speaking, இதெல்லாம் தான் வந்து முன்னாடியே பார்க்கணும். ஆக்சுவலி அந்த கேமரூன் என்னைக்குமே ஒரு மாதிரி ப்ராப்ளம் வந்துருக்கா. பச்சை நிறமே என்னடா நீ ரெட் ஆயிட்டியடா, இப்ப சிவப்பு ஆயிடுச்சு அது பச்சை நிறமே. எனிவே விடு. நான் கமிங் பேக் டு த எல்எஸ்ஜி டீம், நீ சொன்ன மாதிரி ஒரு மாதிரி டாஜி டீம் அது எல்எஸ்ஜி. இது ஒரு ஆக்சுவலா பார்த்தா ஒரு பேட்டிங் லைனர், பார்த்தா ஒரு கன் பேட்டிங் லைனர். எய்டன் மார்க்ரம் ஓப்பனிங் வித் அலாங் வித் மிச்சல் மார்ஷ். போன வருஷம் தேவர் ஹியூஜ். அதுக்கப்புறம் நம்பர் 3 நம்ம குதிரை வந்துடுச்சு. நம்ம 2 குதிரை இருக்காங்க, நிக்கலஸ் பூர நட்சத்திர சிம்மராசி நிக்கலஸ் பூரன். அதுக்கப்புறம் வந்து ரிஷப் பந்த் நம்பர் 4 செம பேட்டிங். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 4 வந்து பேட்டிங். நீ என்னதான் ஆயுஷ் பதோனிய கலாய்ச்சாலும் that boy does consistently well for them. லாஸ்ட் இயர் பாருங்க 450 ரன் அடிச்சிருக்கான் அந்த பையன். என்ன வேணாலும் சொல்லுங்க ஜீகா, நீ என்ன வேணா சொல்லிக்கப்பா, நீ ஒரு ஒப்பீனியன் வச்சுக்கப்பா, நான் என் ஒப்பீனியன் வச்சுக்கிறப்பா வச்சுட்டு போட்டோம். நம்பர் 5 வந்து ஆயுஷ் பதோனி. நம்பர் 6 யார் வருவா அவங்களுக்கு? அப்துல் சமாத். அப்துல் சமாத் அவங்க 6 ரன் பண்ணுமே. அவங்க 7 ஃபினிஷரா தான் வச்சுக்கிறாங்க, 7, 8 தான் வைக்கிறாங்க. அவன 6 ப்ராபபிலி ஜாஸ் இங்கிலீஷ் ஆடுவானா தெரியல எனக்கு அவங்களுக்கு. அவங்க வந்து இங்கிலீஷ் வந்து அவரும் வந்து ஃபுல் ஐபிஎல் அவைலபிள் இல்ல. he is also missing a portion of the IPL because of why don't you play that Matthew Betsky? He can play top that 5 ஆடலாம் மேம். But if you play again last year again இங்க தான் இவங்க மாட்டாங்கனா அந்த இம்பேலன்ஸ்ல. அவங்களோட bowlingல வந்து எல்லாமே ஃபுல் இந்தியன் bowling-ஆ போய்டணும். அவங்களுக்கு ஆண்ட்ரிக் நாட்கியா யூஸ் பண்ண முடியாது. ஆண்ட்ரிக் நாட்கியா is a weapon, they can use him. சரி அனி இப்ப let's now see. இப்ப 5 வரைக்கும் நம்ம பேசியாச்சு அனி. நீ வந்து உன்னோட ஆயுஷ் போதோனி நம்ம 5 6ல வந்து ஓபனா விட்டுருவோம் சீக்கா. 6 ஓட 6 7 அவுட். 11ல வா. 11ல வந்து உனக்கு முகமது ஷமி. அப்புறம் 10ல வந்து பிரின்ஸ் யாதவ். 9ல வந்து அந்த இந்த ஆவேஷ் கான். இன்னும் செம போல அந்த இங்க வச்சிருக்காங்க, செம போல வச்சிருக்காங்க சீக்கா. சி ஐடியலி டாப் 5 இருக்கு ஆயுஷ் பதோனியோட. 6 and 7. 6ல வந்து ஒரு ஸ்லாட் ஓபனா இருக்கு அவங்களுக்கு. so they have to play an Indian batter. 7ல வந்து அப்துல் சமாத் the finisher வருவாரு. எஸ். 8ல வந்து அந்த டிக்வேஷ் ரத்தி வருவான், அந்த லெக் ஸ்பின்னர். 9ல வந்து முகமது ஷமி. 10ல வந்து ஆவேஷ் கான். 11ல வந்து ஆண்ட்ரிக் நாட்கியா. இம்பாக்ட் சப்பா they can use a batter or a bowler according to the conditions. Prince Yadav bowled really well last year. நம்ம பார்த்தோம் நல்லா பண்ணாரு. இல்ல மயங்க் யாதவ் is back. He is bowling again. அதான். so this is why I said they might have an imbalance in. நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்பர் 8 இருக்கு. so 6ல they having a problem still. Yeah, they still have a problem in 6, meaning why not then you play Josh English at 5 and play 6 is the Ayush Bodani? அது கூட பண்ணலாம். ஷபாஸ் அஹமத் இருக்கான். ஷபாஸ் அஹமத் இருக்கான். கரெக்ட். but Shabaz Ahmed 6 but then how good is Shabaz Ahmed? You would have to tell me that. Last year he didn't do very well actually for them. ஆமா, he didn't do really well. He didn't do very well. so நான் என்ன பண்ணுவேன், ஜாஸ் இங்கிலீஷ்
இல்லைன்னா சமாதானம்னா ஓகே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னு போடுவான். இது மாதிரி ஒரு கச்சமச்சா இது கதம்ப டீம்ல இது ஆக்சுவலா நீ பண்ண டாப் 4 தான் ஜிங்குன்னு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டிகு ஜிகு தான் ஓடுது வண்டி டீம். சீகா என்ன வேணாலும் சொல்லுங்க, அந்த டாப் 4னால லாஸ்ட் இயர் அவங்க வந்து எவ்வளவு மேட்சஸ் வின் பண்ணாங்க சீகா. மார்க்ரம், மார்ஷ், பூரான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அடிச்ச அடியில வந்து பாதி மேட்சஸ் வின் பண்ணிட்டாங்க அவங்க. தட் இஸ் தி அட்வான்டேஜ் தே ஹேவ் பிகாஸ் ஆஃப் தட் ஃபயர் பவர். I agree with you, Ani. அதனால I think they will have to play Josh English the top for 5. Top 5 power. 6 வேணா ஆயுஷ் போதா நீ ஃப்ளோட்டரா யூஸ் பண்ணிக்கோ. வேணா நீ வந்தா விக்கெட் வந்தா நீ போய் ஆடி தள்ளி தச்சுக்கோ, இல்லை நீ பேட்டிங்கே போகாத அப்படின்னு. பிகாஸ் ஆயுஷ் பதானி cannot play outstanding knock and all. He cannot just take the bowling apart. Ayush Bodin, let's be very very clear. He can do a balancing act. So அதுக்கு ஆயுஷ் பதானி சிரிக்கிறா. ஆயுஷ் பதானி can take a bowling apart. லாஸ்ட் இயர்ல சில நாக்ல அதனால 6ல வெச்சு பண்ணனா அவனை யாரா தூக்க சொல்றான்? 6ல வெச்சுக்கோன்ற நீ அவனை. You keep him in the 6. But then if you bring this kind of a level, அவன் யார் அப்படின்னா bowling மாட்டிப்பாங்க. பேலன்ஸ் bowling I think ஷம்மி எடுத்துட்டு வந்ததுல and இப்ப மயங்க் யாதவ் is fit. See, we all know மயங்க் யாதவ் fully எவ்வளவு ஆடுவனா நீ எவ்வளவு பேர் ஆட முடியும் உன்னால? நீங்க இப்போ நிஜமாவே இங்கிலீஷ் ஆடுறீங்க வெச்சுக்கோங்க சீக்கா. நீங்க இங்கிலீஷ் ஆடுறீங்கன்னா நீங்க வந்து 5ல இப்போ இங்கிலீஷ் அவர் அவைலபிள் மேட்சஸ்ல நீங்க இங்கிலீஷ் ஆடுறீங்கன்னா நீங்க 5ல வந்து இங்கிலீஷ், 6ல பதோனி, 7ல அப்துல் சமாத், 8ல வந்து டிக்வேஷ் ரத்தி, 9, 10, 11 முகமது ஷமி, மயங்க் யாதவ் and அவேஷ் கான். ஓகே, இந்த 4 bowler தான் இருக்காங்க. யார் வேணும்? இன்னும் ரெண்டு bowler இம்பாக்ட் பிளேயரா நீங்க இன்னொரு bowler எடுத்துட்டு வரலாமே. பிரின்ஸ் யாதவ் எடுத்துட்டு வரலாம், இல்லாட்டி ஷபாஸ் அஹமட் எடுத்துட்டு வரலாம், இல்லாட்டி மணிமாறன் சித்தார்த்தை யூஸ் பண்ணலாம். அவங்க they have different options. மணிமாறன் யூஸே பண்றது இல்ல அவங்க. அந்த சித்தார்த் யூஸ் பண்ண நல்லா இருக்கும், பட் அவங்க யூஸ் பண்ண மாட்டேன்றாங்களே. அப்படின்னா 5 bowler தான் ஆட முடியும் 11ல. அப்படின்னா மிச்சல் மேட்ச் bowling போட முடியாது. அவனுக்கு மாக்ரம் போடுவாரே சீக்கா. ஏடன் மாக்ரம் உங்களுக்கு 2 ஓவர் தள்ளுவாரே. அப்படின்னா மாக்ரம் தான் 5th 6th bowler ஆடணும். அப்படின்னா 2 ball போற மாக்ரம் 2-3 ஓவர் தள்ளினானா இந்த மாதிரி 11 ஆடலாம். ஐ கோ வித் யூ. அந்த மாதிரி 11 ஆடலாம். இல்லனா இது ஒரு மாதிரி தத்திக்கினோ தாம் சைடு மாட்டிப்பாங்க. இங்க இல்லையே அங்க இல்லையே மாட்டிப்பாங்க. சீக்கா எனக்கு பர்சனலா பேலன்ஸ்க்குன்னு போனனால சீக்கா நான் வந்து இங்கிலீஷ் வந்து இடம் கிடையாது சீக்கா. இங்கிலீஷ் ஆல்சோ இஸ் வெரி குட் ஒன்லி இந்த டாப் 3 சீக்கா. அவர் வந்து நம்பர் 5ல வந்து வருது வந்து எவ்வளவு எஃபெக்டிவா இருப்பாரு, நம்பர் 6ல வந்து எவ்வளவு எஃபெக்டிவா இருப்பாருன்னு எனக்கு தெரியல சீக்கா. ஷபாஸே நான் ஆடுவேன் சீக்கா. நான் ஷபாஸ் ஆடி, அப்துல் சமாத் ஆடி, எனக்கு வந்து ஒரு பேலன்ஸ்க்கு நான் ஆண்ட்ரிக் நோட்கே நான் எடுத்துட்டு வரேன் என் போலிங் இன்னும் ஒரு ஃபயர் பவர் கொடுக்கறதுக்கு. Not a bad idea. I'll go with you. I'll go with your concept. But Siddharth Manimaran கூட நல்லா ஆடலாம் 11ல. He is a good bowler. அவன் எங்க சான்ஸ் கொடுக்க போறான்னு தெரியல. அதான் இவங்க இந்த ப்ராப்ளம் என்னன்னா இவங்க பிக் பண்ண செய்ய ஒரு மாதிரி வழக்கா பிக் பண்ணி வச்சிருக்காங்கடா. ஒரு ஆல்ரவுண்டர்னா இதான் ப்ராப்ளம் வியூவர்ஸ். பார்க்கலாம் மார்க்ரம் ஹஸ் டு டு தி ஜாப் ஆஃப் ஆல்ரவுண்டர். முடிஞ்சா மிச்சல் மார்ச் 1-2 ஓவர் தள்ள முடிஞ்சா நல்லா இருக்கும் அவங்களுக்கு. பண்ணுவானா பண்ண மாட்டானான்னு தெரியாது எனக்கு. யா பட் என்ன வேணாலும் சொல்லுங்க, அந்த டாப் 4 பேட்டிங் இஸ் கன். சோ அதனாலயே அவங்களுக்கு வந்து Shami is coming off a very 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 strong Ranji Trophy season. Last year கூட நம்ம வந்து சொல்லலாம் ஷமி வந்து 1.5 years கிரிக்கெட் ஆடல, அவர் வந்து இன்ஜுரியில இருந்து வந்தாரு. ஈவன் தோ சாம்பியன்ஸ் டிராஃபில ஆடினாரு, கொஞ்சம் ரஸ்டியா இருந்தாருன்னு. பட் நவ் he is coming off an entire domestic season. So he will have a point to prove. Shami definitely வந்து he'll have a point to prove. ஈஷான் கிஷன் மாதிரி பண்ண போறான் பாரு. எப்படி ஈஷான் கிஷன் டொமஸ்டிக் கிரிக்கெட் பண்ணானோ இங்க வந்து பண்ண போறான் ஷமி. ஷமி இஸ் a brilliant bowler. அவன் actually is not being given his due. ஒரு பர்பிள் கேப் கூட வாங்கினான்னு நினைக்கிறேன் ஒரு 2 சீசன் முன்னாடி. But he's a brilliant bowler. He will have a point to prove for himself and for the whole world. Yes. So how much will you give this team out of 10 Chika? இந்த தத்திங்கின தாம்லாம் பார்த்தனா ஒரு 8.25 மேல கொடுக்க மாட்டானே. 8 வரைக்கும் போவீங்களாண்ணா? ஓகே பரவாயில்ல, நான் 7.5. எனக்கு ரிஷப் பந்த் ரொம்ப பிடிக்கும், நிக்லஸ் பூரன் ரொம்ப பிடிக்கும். போனா போது 8 வரைக்கும் டேய் எடுத்துக்கோடா. சிம்மராசி டேய் ரிஷப் பந்த் எடுத்துக்கோடா, லெஃப்ட்டா போடா. அதுல 7.5 மார்க்ஸ் அவங்களோட டாப் 4க்கே கொடுத்துட்டீங்க. மீதி எல்லாம் சேர்த்து ஒரு 0.75 தான் கொடுத்திருக்கீங்க. மீதெல்லாம் சில்லற போடணும். மெயின் வந்து எப்படின்னா மெயினா வந்து நல்ல மசாலா தோசை, சாம்பார், சட்னி வச்சுட்டு மீத சைடு இந்த மாதிரி சட்னி இதான் ஸ்பெஷல் கொடுப்பாங்க தெரியுமா, இதுல ஒட்ட ஓட்டுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் மீதெல்லாம். Okay, now the major talking point on the Rishabh Pant Chika. Last year he had a very poor season until the last match வந்து ஒரு 100 அடிச்சாரு. Now 27 crores
lot of money being spent. His captaincy la kuda nariya question marks irundirukku T20 format la. He still hasn't kind of cracked this format, Chika. What should he do? Yana Punt, the player, he is a maverick. He is a match winner when he gets going. But ana in the format in varche, he's still not taken it to the next level like how he did it with Test cricket. What is stopping him from going to the next level, I Chika? don't know. See, when he started his cricket, when he played for Delhi and all, he was the original punt. அவன் தான் அப்போ அங்க அடிச்சு 6 கமலான் ஆடினா Delhi Capitals ஆடிச்சு. I'm talking about 4-5 years back. He was amazing cricket he was playing. Suddenly, I don't know what is happening to him. His captaincy is weighing him down. இல்லனா இது மண்டே ஓடிச்சு. அந்த captaincy ரொம்ப மண்டே ஓடிச்சுக்கலாம் போட்டு. ரிலாக்ஸா ரிஷப் பந்த். நீ ஏன்டா கூடுறா? நீ போய் டாஸ் போட்டு வாடா. உனதான் சுத்தி இருக்காங்க, மார்க்கம் இருக்கான், நிக்கலஸ் போறான் இருக்கான், எல்லாத்தையும் அப்படி பேசி கீசி ஏதாவது பண்ண. நீ ஏதாவது யூ டோன்ட் ஹேவ் எனி பாயிண்ட் ப்ரூவ். நீ சும்மா கூட லெட் திங்ஸ் கோ ஹேப்பன் ஆன் இட்ஸ் ஓன். கேப்டன்சி உனக்கு என்னடா? உனக்கு நிறைய டீம் மேனேஜ்மெண்ட் இருக்கான், அவங்களதான் நிறைய கோச் பீச் கீச் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல. அவங்கெல்லாம் வச்சுதான் நீ எப்படி பண்ண போற? நீ அங்க போய் டாஸ் போட்டு முதல்ல அப்படி பார்த்து வேடிக்கை பார்த்து பண்ணு. நீ எதுக்கு மண்டே ஓடிச்சுக்கிற? அப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ் வச்சே பாத்துக்கலாமே. எப்படிதான் 8 ஓவர் ஒரு வாட்டி உனக்கு ட்ரிங்க்ஸ் பிரேக் கொடுத்துருவாங்களே. என்ன பிரேக்? அது ஸ்ட்ராட்டஜிக்கு பிரேக் பண்ணுவாங்க. அப்ப பேசிக்கோ உங்கள்கிட்ட. நிக்கலஸ் போட்டு போய் காட்டுக்கோ. நீ சொந்தமா டிசிஷன் எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கணும். ஜாலியா பண்ண மாட்டேன் கேப்டன்சி, பிரஷர்ல பண்றான். சரி, எனிவே these are the two teams. இவங்க ரெண்டு பேரோட குவாலிஃபிகேஷன் சான்சஸ் எப்படின்னு பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி ஒன்லி ஆஃப்டர் தி IPL ஸ்டார்ட்ஸ் யார் என்ன ஃபார்ம்ல இருக்காங்க, என்ன மொமெண்டம்ல இருக்காங்க, அப்போதான் இன்னும் பெட்டரா டிசைட் பண்ண முடியும் டாப் 4. So we won't go to the top 4 right now. But anyway, guys, before you go, don't forget to check out Campa. Don't forget to check out Holy Sana. Click the link in the description below. Subscribe to our channel, Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.